நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா. விநாயகர் பெருமானை வணங்கி விநாயகர் சதுர்த்தியை நம்ம எப்படி கொண்டாடுறது, எந்த டைமில் கொண்டாடுறது, எதுக்கு கொண்டாடணும், கொண்டாடினா நமக்கு என்ன பயன் தருவார் அந்த பகவான் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல டைமை பார்த்துருவோம். நம்ம டைமை பார்க்கறதுக்கு முன்னாடி கரெக்டான டைம் தெரிஞ்சால் தான் உங்களுடைய பிளான் ஷெடியூலை கரெக்டாக வச்சு நம்ம பகவானை தொழ முடியும். 26 அன்னைக்கு திருதியை இருக்குது. அந்த திருதியை 2/22 வரைக்கும் இருக்குது. அதுக்கு அப்புறம் தான் சதுர்த்தி திதியை ஆரம்பிக்கிறது. அதாவது ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வர சதுர்த்தி திதியில தான் நம்ம இந்த விழாவை கொண்டாடுறோம். இல்லை சார், நான் 26 கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கவா 4:45, அதாவது சாயங்காலம் 4:45 மேலே நீங்கள் கணபதியை வச்சு பூஜை பண்ணலாம். இல்லை சார், நான் 27 தான் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், இன்னைக்கு தான் எனக்கு லீவு, வீட்டில் எல்லாம் இருப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு 3 டைம் இருக்குது. நம்ம அந்த டைமை ஃபாலோ பண்ணலாம். 27ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 7:30 மணிக்குள்ள. இல்லை சார், அதுக்கு மேலே தான் எனக்கு டைம் வேணும், அப்போ தான் நான் ஃப்ரீயாவேன் அப்படின்னு சொன்னேன்னா 9:15 11:45. அப்படியும் இல்லை அப்படின்னா மத்தியானம் 1:45 2:45 மணி வரை நீங்கள் தாராளமாக விநாயகர் பெருமானுடைய பூஜை செய்யலாம். 27ஆம் தேதி அன்னைக்கு 3:52 அப்புறம் பஞ்சமி திதி வந்துடுது. 3:52 தான் சதுர்த்தி திதி இருக்குது. நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறது சதுர்த்தி திதியில் கொண்டாடப்பட வேண்டிய விழா. அடுத்தது எப்படி பூஜை பண்ணுறது, என்னென்னலாம் வச்சு பூஜை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். விநாயகர் பெருமானுடைய விக்கிரகத்தை, அதாவது சிலையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருப்பேன். அன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். 5 விதமான பழம், 5 விதமான ஸ்வீட்டு, 5 விதமான நறுமண மலர்கள், தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, அப்புறம் பொரி, அவல் கடலை, அருகம்புல் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் பொருட்கள். முதல்ல ஒரு தண்ணியில் மஞ்சள் கரைச்சி விநாயகர் வைக்க போகிற இடத்துல, சில பேர் பூஜாரிலே வைப்பான், சில பேர் கொஞ்சம் முன்னாடி டேபிள் போட்டு அதையும் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கே வைக்கணும். ஆனால் விநாயகர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். மணப்பலகை போட்டு அது மேலே இலையிட்டு அது மேலே கணபதியை வைங்க. உங்கள் தகுதிக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அதை நல்லா டிரான்ஸ்பரண்டாக வைங்க. ஆனால் நிறைய பச்சையாக இருக்கிற மாதிரி, க்ரீனரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கணபதியை சுற்றி மாவிலை, வேப்பிலை இப்படி தோரணம் மாதிரி வச்சு நல்லா க்ரீனரியாக இருந்துச்சு அப்படின்னா கணபதிக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் செஞ்ச நைவேத்தியம், சுண்டலாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் திறந்து ஓப்பனாக வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் பூஜையை. அவள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களோ, சில பேர் சந்தி பண்ணிட்டு ஆரம்பிப்பா, சில பேர் ஸ்லோகம் பாடுவா, சில பேர் விநாயகர் பெருமானுடைய துதி அன்னைக்கு பாடி ஆரம்பிப்பா. நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஒன்றா நின்று முகத்தில் எந்த ஒரு சங்கடமும் இல்லாத சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக கணபதியை நீங்கள் பிரார்த்திக்கணும். அப்படி நீங்கள் பிரார்த்திக்கும் போது உங்களுடைய எல்லா சங்கடமும் தீர்த்து கொடுப்பார் கணபதி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காரியத்தில் தடையை முதல்ல நீக்கி கொடுப்பார் கணபதி. குழந்தைங்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் படிப்பறிவையும் கொடுப்பார் கணபதி. நாளைக்கு ஒரு மணி நேரம் கணபதிக்காக நம்ம ஒதுக்கி கணபதியை அந்த சங்கடமும் இல்லாத பகவானை பிரார்த்திக்கணும். நாளைக்கு மறக்காத நீங்கள் 2 காரியம் செய்யணும். ஒன்று, தோப்புக்காரனை கண்டிப்பாக போடணும். அப்புறம் பிள்ளையார் கொட்டு தலையில் கொட்டிப்பா இல்லையா, அதுவும் நாளைக்கு நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையும் ஆத்மார்த்தமாக செஞ்சுருக்கீங்க, ஆத்மார்த்தமாக நீங்கள் பகவானுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், காரியத்தில் ஜெயம் கிடைக்கும். எல்லாரும் சுபிக்ஷமாக, சேமமாக, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் செல்வ வளத்தோடும் நல்ல ஹெல்த்தியான வாழ்க்கையை நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்திப்போம். கணபதி முதற்கண் கடவுளான கணபதியை பிரார்த்திச்சு நல்லபடியாக இந்த பூஜையை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.